அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கணபதியே போற்றி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்வாதி ஆஸ்ட்ரோவிலிருந்து ஸ்வர்ணலதா. யாருக்கு கிடைக்கும் முதலமைச்சர் பதவி? மிகவும் வாய்ப்புடையதாக இருந்தாலும் பல நேரங்களில் அரச பதவி என்பது அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைப்பதில்லை. ராமாயண காலத்திலிருந்தே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு எளிதாக அரச பதவி கிடைக்கவில்லை. அவ்வளவு ஏன் ராஜராஜ சோழனுக்கு அரச பதவியில் அமர சிக்கல் இருந்தது. ஏன் நம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பல வருடங்கள் காத்திருந்துதான் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். எனவே கற்காலம் முதலே கலியுகம் வரை பதவி என்பது மிக எளிதாக பெற முடியாத ஒரு கனவாகத்தான் நம் எல்லோருக்குமே உள்ளது. முயற்சி, பயிற்சி என எவ்வளவு முயன்றாலும் யோகம் என்பது கண்டிப்பாக இருப்பது அவசியமே. பழமொழி ஒன்று கூறுவார்களே, ஆசை இருக்கு அரசால, யோகம் இருக்கு ஆடுமைக்க என்று. அதுபோல அவரவர்கள் ஜாதகப்படி அரச பதவியில் அமர யோகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். யோகம் அமைந்தால் மட்டும் போதாது, அதை மிகச் சரியாக கையாளவும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்கு பல சூட்சமங்கள் உள்ளது. சிறிய சிறிய சூட்சமங்கள் தான். அதை சரியாக கையாளும் பொழுது அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி, அரச பதவி என அனைத்துமே நம் கைவசப்படும் என்பது உண்மை. உதாரணத்திற்கு நம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் ஜாதகத்தையே எடுத்துக்கொள்வோம். அவர் உறுதியாக வெற்றி பெறுவார் என அனைத்து ஜோதிடர்களும் கணித்து கூறினர். ஆனால் அந்த வெற்றியை எவ்வாறு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என கூற தவறிவிட்டனர். ஆதலால் தான் முதலமைச்சர் பதவியேற்க அவர் முடியாமல் மிகவும் தடுமாற்றமடைந்துள்ளார். இதில் என்ன சூட்சமங்கள் உள்ளது என பார்த்தோமானால் சிறிய சிறிய சூட்சமங்கள் தான். முறையாக செய்தால், அவற்றை முறையாக செய்தோமானால் 48 மணி நேரத்தில் அவர் பதவியேற்பது என்பது உறுதி. இதை நான் ஒரு சவாலாகவே உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஜாதகத்திற்கு ஜாதகம் வேறுபடும். சூட்சமங்கள் என்பது ஜாதகத்திற்கு ஜாதகம் வேறுபடும். இதை ஆராய்ச்சி செய்த பின்னரே முறையாக சரியாக நாம் கூற முடியும் என்பது உண்மை. முதலில் ஒரு அரச பதவி வேண்டும் என்றால் முறையாக முதலில் வெற்றி பெற்ற பின்னர் முதலில் குல தெய்வ வழிபாடு, அவரவர்கள் குலத்திற்கென தெய்வங்கள் உள்ளன. அந்த குல தெய்வ வழிபாட்டை முறைப்படி செய்துவிட்டு அவர்கள் தாய் தந்தையரை வணங்கிவிட்டு அடுத்தது கணபதி, தடையை நீக்குபவர், சிக்கலை நீக்குபவர் கணபதி என்று நம் இந்து மக்கள் கடவுள் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். குல தெய்வங்கள் என்பது அனைவருக்குமே வேறுபடும், மாறுபடும். அது அந்தந்த சமயத்தினர் சேர்ந்து மாறுபடுகிறது. கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்கள் குலதெய்வம் வேறு, முஸ்லீமாக இருந்தால் அவர்களது குலதெய்வம் வேறு. எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அவரவர்கள் குலதெய்வத்தை முறைப்படி வழிபடுவது மிகவும் சிறந்தது. அதற்கு அடுத்து தாய் தந்தையர்களை வழிபட்டு பெரியோர்களது ஆசி பெற்று